இன்றைக்கு தலைமை கழகத்தின் மூலமாக இங்கே இருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏகபித்த முடிவின்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை இங்கே விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் முனைவர் பஸ்லியான் நஸ்ரத் அவர்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள். பஸ்லியான் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை தேர்ந்தெடுங்கள். அதே போல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சகோதரி யு ராணி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கும் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே நாடாளுமன்ற வெற்றி பெற்று வந்தால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தேவையான திட்டங்களை மத்தியில் இருந்து பெற்று உங்களுக்கு வழங்குவார். அதே போல சகோதரி ராணி அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் விளவங்கோடு தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை மாநில அரசிடமிருந்து பெற்று நன்மை செய்வார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழில் வேளாண்மை, மீன்பிடி, சுற்றுலா. இந்த 3 தொழிலாம் பிரதான தொழிலா இருக்குது. இந்த 3 தொழிலை நம்பித்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே இந்த 3 பிரதான தொழிலும் சிறக்க செழிக்க வளமாக நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு வேளாண் என்று சொன்னால் நான் ஒரு விவசாயம் இருக்கிறேன். எனக்கு விவசாயத்தை பற்றி முழுவதும் தெரியும். இன்றைக்கு வேளாண் பெருமக்கள் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்து உழைத்து நாள்தோறும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயிக்கு இன்றைக்கு விளைபொருளுக்கு தேவையான விலை கிடைக்கவில்லை. அதை நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உங்களுக்காக உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க எங்கே அவரை வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் அந்த பகுதியை இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அங்கேயும் மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்ய சகோதரி ராணி அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு வேளாண்மை என்று எடுத்துக்கொண்டா இந்த பகுதியில் ரப்பர் தோட்டம் இருக்குது, தென்னை மரம் அதிகமாக இருக்குது, வாழை மரங்கள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நெற்பயிர் அதிகமாக சாகுபடி செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பயிரிடுகின்ற போது ஒரு விலை, அறுவடை செய்கின்ற போது விலை, இப்படி காலத்தில் தான் விவசாயிகள் பெரிதும் நஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆக இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அது மத்திய அரசுட்டு தான் இருக்குது, மாநில அரசுட்டு இல்லை. ஆகவே மத்தியில இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய கோரிக்கை, அந்த வேளாண் பெருமக்களுடைய கோரிக்கை, விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டால் தான் அந்த விவசாயி லாபகரமாக இருக்க முடியும், வாழ முடியும். விவசாயம் தொழில் அழியாமல் காப்பாற்றப்படும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று போக வேணும். இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தொடர்ந்து ஒன்னா காங்கிரஸ் ஜெயிக்குது அல்லது பாரதிய ஜனதா ஜெயிக்குது. எங்க அண்ணா திமுக ஒரு முறை கூட வாய்ப்பு கொடுக்கல. இந்த முறையாவது ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பஸ்லியான் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பஸ்லியான் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை தலைமை கொடுத்திருக்கின்றது. இதுவரை இன்றைக்கு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்ற தேர்தலிலே எந்த ஒரு கட்சியிலும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த முறை தேசிய கட்சியிலும் கிடைக்கல, மாநில கட்சியிலும் கிடைக்கல. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய பஸ்லியான் அவர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். மீனவ மக்கள் பல்வேறு பிரச்சனை இருக்கின்றது. அந்த மீனவ மக்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். மீனவர் சமுதாய மக்களுடைய குரல் நம்முடைய பஸ்லியான் அவர்கள் மூலம் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் இப்பொழுதுதான் ஒரு மீனவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. மீனவ சமுதாய மக்களும் மற்ற சமுதாய மக்களும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து வெற்றி பெற செய்து இந்த மாவட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை மத்தியில் இருந்து பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு விளைகிறேன். அதே போல நெல்லுக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆகிறது, இன்னும் நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை.
அவள் சொன்ன மாதிரி 2500 ரூபாய் ஒரு கூண்டாளுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அரசு அதிமுக அரசு. அதோட 520 அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அறிவிப்பு 2 அறிவிப்புல 520 அறிவிப்புகள். அந்த 520 அறிவிப்புல ஒரு 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. தேர்தல் வந்துட்டா அப்படியே அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க, அறிவிப்பு கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதோட அப்படியே விட்டுடுவாங்க. அதுதான் திமுகவுடைய கைவந்த கலை. ஆட்சிக்கு வரைக்கும் மக்களை அப்படியே நேசிப்பதை போல தோற்றத்தை வெளியிடுவார்கள், ஆசை வார்த்தைகளை பேசுவார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிருவாங்க. 560 அறிவிப்பு நீங்கள் நிறைவேற்றினீங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்துன்னு சொல்றீங்க, உயர்த்தினீங்களா? இல்லையே. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு போல 2 கிலோ சர்க்கரை கொடுக்குறாங்க, செஞ்சாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னீங்க, பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சிட்டு விட்டுட்டீங்க. ஆனா உங்க தேர்தல் அறிக்கையில 5 ரூபா குறைப்புன்னு பேச்சு, அதுவும் செய்யல. டீசலுக்கு 4 ரூபா குறைப்புன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் குறைக்கல. ஏன்னா எல்லா பொருளுமே லாரி மூலமாகத்தான் வந்து சேருது. அப்படி லாரிகள் மூலமாக பொருள் வருகின்ற பொழுது அந்த லாரி வாடகை உயர்கிறது. லாரி வாடகை உயர்ந்தா அந்த சரக்கு கட்டணம் உயர்கிறது. அந்த சரக்கை நம்ம வாங்கிட்ட பொழுது பொருள்கள் உணவுப் பொருளை வாங்கிட்ட பொழுது நம் தலையில் வந்து விழுகுது. ஏதோ டீசல் விலை ஏறிட்டுது அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை நினைச்சிடாதீங்க. நீ வாங்கி சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் அத்தனைக்கும் விலை அதிகமாக இருப்பதற்கு டீசல் விலை தான் காரணம். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 4 ரூபா குறைப்பினாங்க, இது வரைக்கும் குறைக்கல. மத்திய அரசாங்கம் அவர்களும் குறைக்கல. கோரிக்கை என்ன ஜி சண்டேவும் ஆபீஸா? ஆமாஞ்சி, போன வருஷம் ஒருத்தன் 1 வீக் ஹாலிடே ட்ரிப்னு ஆசை காட்டினானு வச்சி 1 இயரா ஹாலிடேவே இல்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மட்டும் எப்படி ஜி 3 மாசத்துக்கு ஒருக்கா ட்ரிப் அடிக்கிறீங்க? உங்களுக்கு எங்க போகணுமோ அங்க உங்க பட்ஜெட்டுக்கு எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு சொல்லி அதுக்கு தனியா ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணி கம்ஃபர்டபுளான ட்ரிப்பை நீங்க சொன்ன டயத்துக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. யாரு ஜி அது? யாஸ் டூர்ஸ். இனி ஒரு ஹாலிடேக்காக ஹாலிடேவே இல்லாம வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. பேசுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் அதிகமான பேர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நாடாளுமே சம்பிக்கின்ற அளவிற்கு டீசலை குறைகள், பெட்ரோலை குறைகள் என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார். இது அண்ணா திமுக. ஆனா திமுக அப்படி அல்ல. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, குடும்பம். அது ஒரு குடும்பம் தான். குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்கு தான் அவர்கள் வீதி வீதியா சென்று மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெற்று வருகின்ற நம்முடைய வேட்பாளர்கள் நாடாளுமன்றம் சரி, சட்டமன்ற உறுப்பினராலும் சரி, தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக போராடுவார்கள், வாதாடுவார்கள், வெற்றி கொள்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, குடும்பம்னா அண்ணா குடும்பம்னா கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டரெல்லாம் குடும்பமா எப்படி பேசுறாரு பாருங்க. குடும்பம்னா அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் நிர்வாகிகளும் குடும்பமா பாக்குறாராம். சரி, நீ குடும்பமா பாக்குறது நல்லதுதான். நம்ம பேசுறதுக்கு அவர் பதில் சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் எதிர்கட்சி தலைவர் குடும்ப அரசியல் செய்யறான்னு சொல்றாரு. குடும்பம்னா என்னன்னா, குடும்பம்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்தும் சேர்ந்துதான் குடும்பம் சொன்னாங்க. ரைட், அப்படியே வச்சுக்கலாம். அந்த குடும்பத்தை சேர்ந்த நீ தான் குடும்பம் சொல்றீங்களே திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் திமுக தலைவராக்குங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சரா வர்றதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க, ஏத்துக்குவாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் குடும்பம் இருக்க வேணுமா? ஆட்சி அதிகாரம் வருவதற்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள் அதற்கு முன்னிறுத்துறாங்க. இதுதான் இரட்டை வேடம். எப்படியெல்லாம் கட்சிக்காரரை ஏமாத்துறாருன்னு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும். ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும்.
நான் கிளைக்கழக செயலாளராக இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு. அப்படி உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி இந்தியாவில் அது அதிமுக ஒண்ணுதாங்க, வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை உண்டு, இயக்கத்துக்கு விசுவாசமா இருக்கின்றவர்களுக்கு உயர்ந்த நிலை வருவாங்க. திமுக அப்படி வரவே முடியாது. குடும்ப வாரிசல், குடும்பம் தான் முன்னிறுத்துவாங்க. குடும்பத்திற்கு தான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவாங்க. பாருங்க, திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, பிறகு இன்பநிதி வந்துட்டார். அண்மையில் ஒரு அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்க ஏத்துக்கணும். எவ்வளவு அடிமை பாருங்க, எவ்வளவு அடிமையா இருக்கிறாங்க திமுகவில். அண்ணா திமுக அப்படி அல்ல. நான் இருக்கிறேன், எனக்கு பின்னால யாரோ ஒருவர் வருவார். இங்கே அமர்ந்திருக்கிற மேடையில் இருக்கிறவங்க ஒருத்தர் வருவாங்க. தமிழ் மகன் அண்ணன் தமிழ் மகன் உசேன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர். அவர் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். திமுகவில் இருக்க முடியுமா? முடியுங்களா? ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் இந்த கட்சியுடைய தலைவராக இருக்க முடியுமா? அண்ணா திமுகவில் மட்டும்தான் இருக்க முடியும், திமுகவில் இருக்கவே முடியாது. ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் கூட அந்த தலைமை பொறுப்புல திமுகவில் இல்ல. இதுதான் அண்ணா திமுக உள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி மலர்ந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுல கடுமையான விலைவாசி உயர்வு, 40% உயர்ந்துட்டது. இன்னைக்கு அரிசி ஒரு கிலோ 15 ரூபா விலை உயர்ந்துட்டது. 15 ரூபா ஒரு கிலோவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இன்னைக்கு எல்லா மளிகை சாமான்களும் 40% உயர்ந்துட்டது. இன்னைக்கு மக்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவு, செலவு அதிகரிப்பு, ஆனா வருமானம் குறைவு. இதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த 3 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் மக்கள் ஆட்சியா தான் பார்க்கிறோம். மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. இந்த 3 ஆண்டுல என்ன நன்மை கிடைச்சிருக்குது? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்று ஏதாவது திட்டத்தை கொடுத்திருக்காங்களா? அதனால இந்த மாவட்ட மக்கள் ஏதாவது நன்மை பெற்றிருக்காங்களா, பலன் பெற்றிருக்காங்களா? சிந்திச்சு பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. அந்த குடும்பம் வளமாகுது. திரு ஸ்டாலின் குடும்பம் வளமா இருக்கணும், மத்தியிலே அதிகாரத்தில் வரணும், மாநிலத்தில் அதிகாரம் இருக்கணும், அங்கேயும் கொள்ளையடிக்கணும், இங்கேயும் கொள்ளையடிக்கணும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கெல்லாம் சொத்து வரியே போட மாட்டோம்னு சொன்னாங்க. சொத்து வரி போட மாட்டாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற கடை 180% உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு வரி கட்டி இருந்தா நீங்க 5000 ரூபாய் கட்டணும் கடைக்கு. 180% வரி உயர்வு. நீங்க வீடு நீங்க 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தா 2000 ரூபாய் கட்டணும். 1000 ரூபாய் வரி கட்டி இருந்தா 2000 ரூபாய் கட்டணும். அண்ணா திமுகவில் 1000 ரூபாய் வரி கட்டினா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 ரூபாய் வரி கட்ட வேணும். அது மட்டும் இல்ல, கரண்ட் பில்லு அண்ணா திமுக ஆட்சியில விலை ஏறாம பார்த்துக்கிட்டோம், கட்டணம் உயராம பார்த்துக்கிட்டோம். இன்றைய தினம் 52% விலை உயர்ந்து, கரண்ட் பில் உயர்ந்து போச்சு. 52%. 52% உயர்ந்தா எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கட்டுறவங்க 3000 ரூபாய் கட்ட வேணும். அது மட்டும் இல்ல, ஸ்லாப் குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேல போனா டபுள் சார்ஜ். கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கரண்ட் பில் கட்டிட்டு இப்ப 5000 ரூபாய் கட்ட வேணும். பீக் அவர் கடையில் 6 to 9 வரைக்கும் டபுள் சார்ஜ், 2 மடங்கு. இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி வேற போட்டார். வரி போடாதே கிடையாது. எல்லா இடத்திலும் வரி போடுகின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ தேர்தல அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்ட வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பாருங்க, சந்தி சிரிக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு. எங்கப்பா பேப்பர்? இன்னைக்கு திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு காவல் தாக்குறாரு. அவரை கனிம வளம் கடத்திக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி பிடிக்கிறார். உடனே திமுகவை சேர்ந்த கரும்பாட்டூர் திமுக பொறுப்பாளர் போய் அவரை கடுமையாக தாக்குறாங்க. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது.
எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு காவலருக்கே இப்படி நிலைமைனா இங்க அமர்ந்திருக்கிற பெண்களுக்கு என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேணும். இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன நிலைமை என்பதை பார்க்க வேணும். அந்த காவலர் போய் புகார் கொடுக்கிறார். யாரு? போலீஸ்காரரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிறார். வேலையே பயிரமை இந்த கணக்காத்தான் இருக்குது. சிந்திச்சு பாருங்க, நாட்டில் நிலைமை இப்படி இருக்குதுங்க. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை, அப்படியே நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அதனாலதான் சொல்றோம், சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. இன்னொரு ஒன்றிய செயலாளர் ஒரு டிரைவரை கொலை செஞ்சு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இப்படி இந்த மாவட்டத்தில் மட்டும் இப்படிப்பட்ட நிலைமை. இதுதான் ஸ்டாலின் சொல்றாரு. திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்ததுங்க. அந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுகிற பொழுது சொல்றாரு, நான் நாள்தோறும் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது திமுக கட்சிக்காரர்களால் என்ன நடக்குமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன் என்று ஒரு திமுக தலைவரே சொல்றார். அப்ப அதனாலதான் இப்படி நடக்குது, கொலை நடக்குது, போலீஸ்காரர் பிடிச்சி அடிக்கிறாங்க. அவரே ஒத்துக்கிட்டாரு, நாம சொல்லலைங்க. அவர் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பேச்ச அப்படியே பொதுக்கூட்டத்தில் பேசுற. இவரை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைக்கலாம்? இவரை நம்பி நாட்டை ஒப்படைக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நான் அரசியலுக்காக பேசல, யதார்த்தமா பேசுகிறேன், உண்மை நிலையை பேசுகிறேன். ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கட்சிக்காரர் எப்படி இருப்பார் என்பதை அவரே இப்படி வெளியிட்டிருக்கான்னு சொன்னா, இப்படிப்பட்ட கட்சிக்காரர் இருக்கும்போது நாட்டில் எப்படி சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்க முடியும்? அங்கதான் எனக்கு முன்னாலே அருமை சகோதரர் நெவர் பேசினார். கையில வச்சுக்கப்பா, இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தல் தலயசோதரம் மேலோட்டமா பேசிட்டு போனார். திமுக கட்சியில் இருக்கிற ஒருவர் அயலக அணின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. திமுக அயலக அணி, இந்த போதைப் பொருள் கடத்துவதற்காகவே இந்த அணி உருவாக்கி இருக்காங்க போல் தெரியுது. வேற எந்த கட்சியிலுமே அயலக அணின்னு உருவாக்குனதே கிடையாது. அந்த அயலக அணியில சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒருவர், அவர் அண்மையில் இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செஞ்சிருக்கிறாங்க. எதற்காக கைது செஞ்சாங்கன்னா, இன்றைக்கு நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க. அவரிடமிருந்து 2000 கோடி மதிப்புள்ள 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. 3 ஆண்டு காலமாக போதைப் பொருள் வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. ஆக திமுக கட்சி நிர்வாகிகள் இன்றைக்கு போதைப் பொருள் கடத்துவதில் ஈடுபட்டு என்பது நிரூபணமாகிவிட்டது. அப்புறம் எங்கெங்க போய் போதைப் பொருளை நிறுத்த முடியும், தடுக்க முடியும்? இன்னும் கூடுதல் சொல்ல வேண்டுமெல்லாம் சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். காவல்துறை மானிய கோரிக்கை வரும்போது மதுவிலக்கு ஆயத்துறை 22, 23வது அந்த கொள்கைகளுக்கு குறிப்பில் குறிப்பிட்டிருக்காரு. சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த செய்தியை நான் சொல்றேன். 22ஆம் பக்கம் அந்த புத்தகத்தில் 22ஆம் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு. ஸ்டாலினே அச்சடிச்சு கொடுத்தது, அவரோட அனுமதியோட சட்டமன்றத்தில் வச்சது. 22வது பக்கத்தில் சொல்றாங்க, கல்லூரிக்கும் அருகிலும் பள்ளிக்கு அருகிலும் கஞ்சா விற்றதாக 2138 பேர் கண்டறியப்பட்டிருக்கிறாங்க. 2138 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றார். கைது செய்வீங்க 148 பேர் தான், கைது பண்ணுவீங்க 148 பேர் தான். சட்டம் என்ன சொல்லுது? கஞ்சா வச்சிருந்தா குற்றம், விற்றா குற்றம், கொண்டு போனா குற்றம் சொல்லுது. இதே முதலமைச்சர் தெரிவித்தபடி 2138 பேர் கண்டுபிடிக்கப்பட்டது சொன்னால் ஏன் மற்றவெல்லாம் கைது செய்யல? வெறும் 148 பேர் தான் கைது செஞ்சிருக்கிறீங்க, மற்றவெல்லாம் திமுக காரன், அதனால கைது செய்யல. அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? இன்னொன்னு, கஞ்சா ஆபரேஷன் அப்படின்னு ஒரு டிஜிபி இருந்தார், அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். சைலேந்திர பாபுன்னு ஒரு டிஜிபி இருந்தார். அவர் கஞ்சா ஆபரேஷன் சொல்லி வெளியிட்டார். 2.0, 3.0, 4.0 ஓ போட்டுட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் கஞ்சாவை கண்டுபிடிச்சு நிறுத்தவே இல்லை.
இது எதற்காக சொல்லி சொன்னால், இந்த அரசாங்கம் ஒரு திறமையற்ற அரசாங்கம். இந்த நாட்டை ஆளுகிற முதல்வர் ஒரு பொம்மை முதலமைச்சர். அதனால சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாது. இனியும் இதே நிலையில் நினைச்சா கடவுளால கூட தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாது, காக்க முடியாது என்பதை நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இன்னொன்னு சொல்லுவார், எப்ப பார்த்தாலும் நீட்டு நீட்டுன்னு சொல்லிட்டே இருப்பார். வாயளவு சொல்றதோட சரி. இந்த பகுதியெல்லாம் கல்வி கற்றோர் அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். படித்தவர்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் இருந்தாலும் படித்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதிகமாக நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்ட பெருமை இருக்குது உங்களுக்குன்னு. அப்படிப்பட்ட மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள்லாம் இன்றைக்கு எம்பிபிஎஸ் போகவோ பல் மருத்துவராக போகணும்னா நீட்டில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் பெற வேண்டும். ஆனால் நீட் தேர்வு அதுக்கு ஒரு இடையூறாக இருக்குது. அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்குது. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக. நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி 2010. அப்போ திமுக அமைச்சர்கள் அங்க வைக்குது. 2010 டிசம்பர் 21 நீட் தேர்வுக்கு அன்றைய தினம் நோட்டிபிகேஷன் போடுறாங்க. வெளியிட்டது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிட்டது. அப்ப காங்கிரஸ் ஆட்சி, திமுக மத்திய இணையமைச்சர் திரு காந்தி செல்வன் அவர்கள் சுகாதார இணையமைச்சராக இருக்கிறார். அப்பத்தான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு போராடியது அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சியும். இப்ப என்ன, அப்படியே பிளேட்டை மாத்துறாங்க. கொண்டு வந்தது அவர்கள், இப்ப ரத்து செய்ய வேண்டும் போராட்டம் பண்றதும் திமுக தான். எவ்வளவு வேடிக்கை பாருங்க, எப்படி மக்களை ஏமாத்துறாங்க. இங்க படிச்ச மக்கள், இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களை ஏமாற்றவே முடியாது. விவரம் தெரிந்தவர்கள், அறிவாளிகள், உங்களை ஏமாற்றவே முடியாது. சிந்திச்சு பாருங்க. கொண்டு வந்தது அவர்கள், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது போராடியது அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. இன்றைக்கு அதற்கு கொண்டு வந்தவர்களே இன்றைக்கு அதை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் பண்ணுவது வேடிக்கையானது ஒன்று. மக்களை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. அண்மையில் திரு உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எல்லார்த்திட்டையும் கையெழுத்து வாங்கினார். கூட்டணி கட்சி, அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் கையெழுத்து வாங்கினார். இதையெல்லாம் போய் ஜனாதிபதி கொடுப்பதற்காக திட்டமிட்டப்பட்டிருக்கு. பத்திரிகையில் கூட செய்தியெல்லாம் வந்தது. பல லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி அதையெல்லாம் பெட்டியில் போட்டு சேலத்தில் திமுக இளைஞர் மாநில மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் அதை கொண்டாந்து அப்படி வச்சிருந்தாங்க. திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது அவர்கள் கையெழுத்து வாங்கின அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் காற்றிலே பறந்து போய் அந்த அங்கே அந்த அரங்கத்துக்குள், அந்த இளைஞர் மாநில மாநாட்டு அரங்கத்துக்குள் அமர்ந்திருந்த அவர்கள் மீது விழுந்து கீழே விழுந்து காலில் மிதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போச்சு. எவ்வளவு வேதனையான விஷயம். இவரெல்லாம் நீட் தேர்வு ரத்து செய்வாங்க. இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகம். இவர்கள் எப்பொழுதுமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் நிறைய திட்டங்களை நாம் கொண்டாந்தோம். ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல, தமிழ்நாட்டிலும் இல்ல. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 வருஷம் ஆச்சுங்க. ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா? ஒரு மருத்துவக் கல்லூரி எதையுமே கொண்டு வரல. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது, நான் முதலமைச்சர் இருக்கும் போது 6 சட்டக்கல்லூரி, அம்மா 7 சட்டக்கல்லூரி 10 வருஷத்துல கொண்டு வந்தோம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இந்த மாவட்டத்தில் கூட 2 இடத்துல கலைக்கல்லூரி கட்டி கொடுத்திருக்கிறாங்க அம்மா இருக்கும்போது. சரி, இப்படி கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி என்ற நிறைய கல்லூரிகளை கொடுத்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் எல்லாம் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில இப்படிப்பட்ட திட்டம் ஏதாவது கொண்டு வந்தீங்களா? அது மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. முதல் மாநிலம் தமிழ்நாடு. 2019-20 அந்த இலக்கை எட்டி மிஞ்சிட்டோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்போது அம்மா
முதலமைச்சர் ஆகும்போது 2011 132 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. 2019-20 152 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாம சாதிச்சிருக்கிறோம். இப்ப ஸ்டாலின் பேசுறார் தமிழ்நாடு, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியில் முதல் மாநிலம். நாங்க கொண்டு வந்தோம்ப்பா. ஸ்டிக்கர் ஒட்டி இவர் விளம்பரம் தேடிக்கிறார். நாம கொண்டு வந்த மெடிக்கல் காலேஜ் அந்த பணியெல்லாம் முடிஞ்சு இவர் போய் திறந்துட்டு இருக்கார் ரிப்பன் வெட்டி. நாம் கொண்டு வந்த சட்டக்கல்லூரி இவர் ரிப்பன் கட் பண்ணி திறந்துகிட்டு இருக்கார். நாம் கொண்டு வந்த பாலம் நாம முடிஞ்சு கொண்டு வந்தோம், இப்போ அதை திறந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு அதை திறக்கிறதா முதலமைச்சர் வேலை. நீனு என்ன கொண்டு வந்தீங்க, இந்த மாவட்டத்துக்கு என்ன கொண்டு வந்தீங்க, இதனால் மக்கள், இந்த மாவட்ட மக்கள் என்ன பலனை கண்டாங்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அறிவு ஜீவிகளாக வழங்க வேண்டும், அறிவுபூர்வ மாணவர்களாக உயர்த்த வேண்டும். அதற்காக மடிக்கணினி கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டீங்க. மடிக்கணினி நிறுத்தியாச்சு. ஒரு மடிக்கணினி 12,000 ரூபாய், கிட்டத்தட்ட 52 லட்சம் பேர் கொடுத்தங்க. 52 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதற்காக 7,350 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 7,350 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு சுமார் 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து அறிவுபூர்வமான கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில மாணவ மாணவி மடியில மடிக்கணினி தவழ்ந்தது. அப்படி தவழ்ந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மாணவ மாணவிகள் மடியில மடிக்கணினி தவழ்ந்தது. திமுக ஆட்சியில மாணவர்கள் மயக்கத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகி மயக்கத்தில் இருந்து சீரழியக்கூடிய காட்சி நீங்க பார்க்கிறோம். இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் விரைவிலே இன்றைக்கு இந்த தேர்தல் மூலமாக, நம்முடைய வாக்குகள் மூலமாக, நீங்க அளிக்கின்ற வாக்குகள் மூலமாக இப்படிப்பட்ட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி தாருங்கள். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுகிறோம். ஸ்டாலின் பேசுறாரு, அதிமுக ஆட்சி 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில ஒரு 2 ஆட்சின்னு சொல்றார். இந்த மாவட்டத்தில் செயல்படுத்திய திட்டங்கள் மட்டும் சொல்றேங்க. நான் இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி மற்ற கல்லூரியெல்லாம் திறந்ததை சொன்னேன். இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன திட்டத்தை கொண்டாந்த? எங்களுடைய ஆட்சி 2 ஆட்சின்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நாங்க தெளிவா சொல்றோம். எங்களுடைய ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செய்தோம், இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டம் வந்து அதனால என்ன நன்மை பெற்றா என்ற விவரத்தை இந்த நேரத்தில் புள்ளி விவரத்தோடு கொடுக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் அழகியாண்டிபுரம் கூட்டுக்குடி திட்டம் 110 கோடி கொண்டாந்தது அதிமுக அரசு. இரணியில் கூட்டுக்குடி திட்டம் 174 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு விவேகானந்தர் பாறை வரை திருவள்ளூர் சிலை பகுதிக்கு இன்றைக்கு அதிக சுற்றுலா பயணி வருகிறாங்க. அங்க 2 சிறிய கப்பல் வேண்டும் என்று கேட்டாங்க. அந்த 2 கப்பல் 8 கோடி ரூபாயில நவனுடைய படகுகள் வாங்கி கொடுத்திருக்கிறோம். கன்னியாகுமரி தெங்கம்புதூர் மேலனக்குடி கடியப்பட்டணம் முட்டம் ஆகிய 3 பகுதியில் சுமார் 5.2 கோடி மதிப்பீட்டில் இயற்கை பேரிடி பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. மணக்குடியில மேல மணக்குடி கீழ மணக்குடி இணைப்பு மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இப்பாலத்திற்கு இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு திருமதி லுர்தமால் சைமன் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அவர் பெயர் இந்த பாலத்திற்கு சூட்டப்பட்டது. நாகர்கோயில், இந்த நாகர்கோயில் நகராட்சியை மாநகராட்சியாக உயர்த்த வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை, கழக நிர்வாகிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, தோவாளை வட்டம் செண்பகராமனம் கிராமத்தில் 16 கோடி ரூபாயில தென்னை மதிப்பு கூட்டு மையம் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். அதே போல இன்றைக்கு
புத்தால் அணையிலிருந்து நாகர்கோவில் மாநகராட்சிக்கு 250 கோடி மதிப்பீட்டில் குடிதண்ணீர் கொண்டு வருவதற்காக பணிகள் விடியா திமுக ஆட்சியில் 3 வருஷமா கிடப்பில் போட்டது. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்திற்காக அரசியல் கால் பிடிச்சோடு இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டாங்க. அதோட மலர் வணிக வளாகம் 3 கோடியில் அமைச்சு கொடுத்துருக்குறோம். தென்னை மதிப்பீட்டு மையம் 3 கோடியில் அமைச்சு கொடுத்துருக்குறோம். கன்னியாகுமரி மாவட்டம் சுமார் 45 மீனவர்களுடைய கோரிக்கை ஏற்று தூண்டில் வளைவு தடுப்பு சுவரை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் கட்டி. குளச்சல் மீன்பிடி இறகுதளம் அமைச்சு கொடுத்துருக்கிறோம். சின்னமுட்டை மீன்பிடி துறைமுக விரிவாக்கம், தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம், இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். திரு ஸ்டாலின் அவர்களே, மொழிப்போர் தியாகி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு முழு உருவத்திற்காக நாங்கள் அனுமதி கொடுத்தோம். வழக்கு நடந்தது, இப்போதான் முடிஞ்சிருக்குது. விரைவாக நாங்கள் கொண்டு வந்த திட்டம் என்று பாராம இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையுடைய இன்னைக்கு மொழிப்போர் தியாகி அவர்களுக்கு உடனடியாக இந்த அரசு சிலை அமைத்துக்க வேணும். சிதம்பரனான் அவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் முழு உருவத்திலே அமைக்கப்பட்டது. கன்னியாகுமரி பழத்தோட்டத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட்டது. நாகர்கோவில் கன்னியாகுமரி பால்குளம் 2 இடத்துல கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். திருவட்டார் கிளியூர் 2 புதிய தாலுகா கொடுத்தது அதிமுக ஆட்சியில் தான். விவேகானந்த பாறைக்கும் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் 2க்கு இடையில பாலம் கட்ட வேண்டும் என்று நிதி ஒதுக்கீடு செஞ்சதும் அதிமுக 3 வருஷம் ஆச்சு, இன்னும் முடிக்கல திமுக ஆட்சியில். அதே போல இன்றைக்கு சுவாமி தோப்பில் உள்ள ஐயா வைகுண்டர் ஆலயத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பு வந்து தரிசனம் செய்து போனேன். ஐயா அவதார திருநாளை முன்னிட்டு அரசு விடுமுறையாக 3 மாவட்டங்களுக்கு அறிவித்தது அதிமுக அரசாங்கம். அதே போல சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இன்றைய தினம் இந்த மாவட்டத்தில் சிறுபான்மை மக்கள் நிறைந்த மாவட்டமாக இருக்குது. அந்த சிறுபான்மை மக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அரணாக பாதுகாக்கும். சிறுபான்மை மக்களை அரணாக பாதுகாக்கும். கண்ணை இமை காப்பதை போல சிறுபான்மை மக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்கும் என்பதை உறுதி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுய குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கடன் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிறிஸ்துவ தேவாலயத்தை புனரமைப்பு 5 கோடியா உயர்த்தியதையும் அதிமுக அரசு. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு 28,000 38,000 உயர்த்தி வழங்கியதும் அதிமுக அரசாங்கம். கிறிஸ்துவ சகோதரிகளுக்கு ஜெருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. அதோட 2011 2021 வரை சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு 884 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கியதும் அதிமுக அரசு. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படும் விதத்தில் அரசின் முழுமையான ஒத்துழைப்பும் வழங்கப்பட்டது. தலித் கிறிஸ்தவர்களுக்கும் அரசால் வழங்கப்படும் முன்னுரிமைகள் முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தது. சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் செயல்படும் என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய திட்டங்கள் வெற்றி பெற்று வந்தார். நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வந்தால் நிறைய திட்டங்களை செயல்படுத்துவாங்க. இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சர்வதேச சுற்றுலாத்தலம் விளங்கும் கன்னியாகுமரி விமான நிலையம் அமைப்பதற்கு நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை பெறுவதற்குண்டான முயற்சி எடுப்பார். அதேபோல மீனவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பார். நாகர்கோயில் ஆசாரி பள்ளத்தில் உள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விரிவான புற்றுநோய் மையம் அமைக்க அவர் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை பெறுவதற்கு நடவடிக்கை எடுப்பார். அதே போல விடியா திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட ஆரல்வாய்மொழி குமாரபுரம் சாலை ரயில்வே பாலப்பணி மீண்டும் துவக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வார்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் ஆராய்ச்சி கழகம் அமைப்பதற்கு அவர் கடுமையான முயற்சி எடுத்து அதையும் நிறைவேற்றி தருவார். தேர்தல் வாக்குறுதிப்படி கடலில் காணாமல் போகும் மீனவர்களை உடனடியாக கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக ஹெலிகாப்டர் தளம் அமைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதையும் பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுப்பார். ஏன்னா ஒரு மீனவருடைய பிரச்சனை நன்கு தெரிந்த காரணத்தினாலே இன்றைக்கு பேரிடர் காலத்தில் மீனவர்கள் காணாமல் போனால் ஹெலிகாப்டர் உதவியுடன் கண்டுபிடிக்க அதையும் செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பார். அதே போல கன்னியாகுமரி திருவனந்தபுரம் 4 வழிச்சாலை பணி விரைந்து முடிக்க மத்திய அரசை வலியுறுத்துவார். சென்னை நாகர்கோவில் இரு மார்க்கத்திலும் வந்தே பாரத் ரயிலை அனைத்து நாட்களிலும் இயக்க அவர் நாடாளுமன்றத்தில் உங்கள் சார்பாக குரல் கொடுப்பார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாணவர்கள் நலன் கருதி கடல்சார் கல்லூரி அமைப்பதற்கும் மத்திய அரசை வலியுறுத்துவார். இப்படி இதே போல விளவங்கோடு தொகுதியிலும் நம்முடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட அறிவு சகோதரியும் வெற்றி பெற்று அந்த விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தமிழ்நாடு அரசிலிருந்து போராடி வாதாடி பெற்று தருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் இருவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டை சின்னத்திலே வாக்களித்தவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். நம்முடைய பசுலியான் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் முதலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்முடைய கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக போட்டியிடுகின்றார். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்தவரை வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே சகோதரி யு ராணி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்தவரை வெற்றி பெற செய்யுங்கள். 2 பேருக்கு இரட்டை சின்னம். 2 பேரும் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வார் என்பதை நேரத்தில் தெரிவித்து தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் இங்க குறிப்பிடுகின்ற வார்த்தையை நீங்க உரத்த குரல்ல குறிப்பிட வேண்டும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம்.